ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று மிக பிரம்மாண்டமான லால் சலாம் இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு. அங்கே சூப்பர் ஸ்டார் பேசிய சில விஷயங்கள் தான் ஹைலைட்டாக இருக்கு. கொஞ்ச காலமாக விஜய் ரஜினிக்கு மோதல் இருந்து கொண்டே இருக்கு. அது சோசியல் மீடியாவில் மிக பிரபலமாக பரவி கொண்டிருக்கிறதை நாமளும் பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். ஆனால் அத்தனையும் பொய் என்று சூப்பர் ஸ்டார் பேசியதில் தான் மக்களுக்கு அது புரிய வருகிறது. ஒரு காக்கா கழகு கதை உண்டு. அந்த கதைக்கு சூப்பர் ஸ்டார் நேற்று ரஜினிகாந்த் ரசிகர்களும் தளபதி விஜய் ரசிகர்களும் மோதியதை நாம் சோசியல் மீடியாவில் நிறைய பார்த்துட்டு வருகிறோம். அத்தனைக்கும் நேற்று நடந்த இசை வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் அத்தனைக்கும் முடிச்சு போட்டு வச்சுட்டு இதுதாங்க சூப்பர் ஸ்டாரு யாரையுமே பகிச்சுக்கிறது கிடையாது. அப்படி பகிச்சுக்கிற ஆள் அவரும் கிடையாது. இந்த பதவிக்கு இருக்கிறதால யாரையும் பகிச்சு அவருக்கு என்ன பிரயோஜனமும் கிடையாது. இதைத்தான் சோசியல் மீடியா புரிஞ்சு கொள்ளணும். சோசியல் மீடியா தான் இது நிறைய சோசியல் மீடியாக்கள் இப்படித்தான் சில நடிகர்களை உசுப்பியாத்து விடுறதும் உசுப்பியாத்து வைக்கிறதும் அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இறக்கி அவங்க சேனலு அவங்க பேசுகிற விதங்கள் வைரல் ஆகட்டும்னு சொல்லி இப்படி நிறைய பொலிட்டிக்கான சில விஷயங்களெல்லாம் அவங்க பொய்யான விஷயங்களையும் கூட உண்மையாக பேசி மக்கள் மத்தியில் அதை கொண்டு சேர்க்கறது தான் நிறைய சோசியல் மீடியாக்கள் இருக்குது. அத்தனையுமே போய் விஜய் எனக்கு தம்பி மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசி எடுத்து அப்புறம் அந்த கதையை அப்படியே 3 முடிச்சு போட்டது போல் அப்படியே முடிச்சு போட்டாருங்க. இதுதாங்க ரஜினிகாந்த். இப்படித்தான் சில கருத்துக்களில் நடிகர்களை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் ஏதாவது ஒரு படங்களில் சில டைலாக்குகளை வச்சு நமக்கு சோசியல் மீடியாவில் நிறைய தவறான விஷயங்களை புரிஞ்சு கொண்டு தான் சில விஷயங்களை பரப்புகிறோம். ஆனால் அத்தனைக்கும் அந்த நடிகர்மாரும் பேசின பிறகு தான் அதில் உண்மையான விளக்கங்களும் சில விஷயங்களும் நமக்கு புரியுது. அப்படி புரிஞ்ச சில விஷயங்களை தான் நேற்று சூப்பர் ஸ்டார் அழகாக உண்மையாக ஓப்பனாக கொஞ்ச நாளைக்கு பிறகு ரொம்ப சென்டிமெண்டாட்டி ரொம்ப ஒரு ஆவேசத்தோடு பேசுகிறதை நம்ம நேற்று தான் பார்க்க முடிஞ்சது. இப்படித்தான் அதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மகளும் கூடயும் அப்பா வேலை சின்ன ஒரு இதை வச்சு தான் அவங்களும் ஒரு ஃபீச்சர்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அது வேறு விக்ராந்த் தான் கிரிக்கெட்டுக்கு எனக்கு கோச் யாருன்னு கேட்டாலே அஜித் தான் சொன்னது அதுவும் பெருமைப்படுத்தி விட்டது. இசை வெளியீட்டு விழாவில் அது ரசிகர்களை கைத்தட்டலும் வாரம் அஜித் பேரை சொன்னாலே அரங்கமே அதிரும் போல் அந்த மாதிரி சூழ்நிலைகளும் அங்கே நடந்து முக்கியமான நிறைய நிகழ்வுகள்லாம் இசை வெளியீட்டு விழாவில் நடைபெற்றது. இதெல்லாம் அத்தனை ரசிகர்களுக்கு கொஞ்சம் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியாக நேற்று நடந்து முடிந்த அந்த நிகழ்ச்சியில் தான் பற்றி பேசுகிறதுக்கு தான் நான் இந்த வீடியோவை உங்களை முன்னே பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு சும்மா இல்லை. இந்த வீடியோக்கள் நீங்கள் எப்போ பார்த்தாலும் சோசியல் மீடியாக்கள் சில விஷயங்களை உண்மையாக சொல்கிறதில்ல. சில விஷயங்கள் இல்லாமல் இல்லை இருக்குது. அதை ஊதி பெருசாக்குறது நிறைய சோசியல் மீடியாக்கள் பெருசாக்குது. இதை மக்கள் நாம் படிக்கும் போதோ இல்லை அதை நினைக்கும் போதோ புரிஞ்சு கொள்ளாமல் சும்மா கண்ணா பின்னான்னு சொல்லி அவங்களுக்கு பிரச்சனை இவங்களுக்கு பிரச்சனை தான் நேற்று சூப்பர் ஸ்டார் அத்தனைக்கும் ஒரு முடிச்சு போட்டேன். அவங்க காக்கா கழகு கதையெல்லாம் அதோட நேற்றை விட அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு ஒரு நிகழ்வான சந்திப்பு ஏர்போர்ட்டில் விஜயும் ரஜினிகாந்த் சந்திச்சிருக்காங்க. உண்மையிலே அது ரஜினிகாந்த் சொல்கிறது என்னன்னா, விஜய் எனக்கு தம்பி மாதிரி, அவரை பற்றி நான் அப்படி காக்கா மாதிரி சொல்ல மாட்டேன் அப்படிலாம் நிறைய விஷயங்களை அவர் மனப்பூர்வமாக சொல்லியிருக்கிறார். இது தாங்க உண்மை. இதை சோசியல் மீடியா வைரல் ஆகிறதுன்னு சொல்லி இந்த மாதிரி சில விஷயங்களை பரப்புகிறாங்க. அதை நமக்கு மீண்டும் கடைபிடித்து நல்ல ஒரு வழியை காட்டணும். இதைத்தான் அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வலியுறுத்திருக்கிறாரு. ரசிகர்களுக்கும் அதை வலியுறுத்திருக்காரு. தேவையில்லாமல் நீங்கள் சண்டை போடாதீங்க, நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம், எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் மீடியாவுக்குத்தான் அதை இது பண்ணுறோம், பிரபலப்படுத்துகிறோம், ரசிகர்களுக்குள்ளே சண்டையை உருவாக்குறோம். அப்படிப்பட்ட சில விஷயங்களை எடுத்துக்காட்டாக சூப்பர் ஸ்டார் பேசியது மக்கள் மனதில் மிக பிரமாண்டமாக பதிந்து அதை வேடிக்கை பார்க்குற மக்கள் அத்தனை பேரும் அதை மகிழ்ச்சியாக கேட்டுட்டு வெளியே வரும்போது கூட அந்த பேட்டியில் கூட சொல்கிறாங்க, எங்களுக்கு இன்றைக்கி நிறைவாயிருக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி நிறைவாயிருக்கு. சில விஷயங்கள் எங்களுக்கு புரிய வந்தது. காக்கா குருவி கதையும் கூட தெளிவாக்கி விட்டார் சூப்பர் ஸ்டாரு. அப்படிப்பட்ட சில விஷயங்களை எல்லாம் பேசி எப்படியோ கூலாக்கி இசை வெளியீட்டு விழா மிக பிரமாண்டாக நடந்து முடிஞ்சதுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்று ரசிகர்களும் சொல்லுவதை நம்ம பேட்டி மூலமாக நம்ம கேட்குறோம். சரி, ஓகே. இது இனிமேலாவது நடிகர்களுக்குள்ள எந்த ஒரு இது இல்லாமல் இருக்கிறவங்களுக்குள்ள நமக்கு மூட்டி விடுறது, அதை தோண்டி விடுறது, அப்படிப்பட்ட சில நடிகர்களும் சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. அவங்களுக்கும் இது ஒரு சாக்காக இருக்கும்.
சாக்காக இருக்கும், செம அடியாக இருக்கும். எல்லாம் கேட்டு பார்த்து இது பண்ணி எடுத்து உண்மையாக ஏதாவது தெரிஞ்சால் மட்டுமே நமக்கு பேசணும். அடுத்தவங்களே இதை நம்ம பேசுகிறதுக்காக வேண்டி எந்த விதமான லாபம் நமக்கு கிடைக்க போகிறதில்ல. ஏதோ பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி எதை வேணும்னு பேசணுமான்னு இல்லை. சரி, சூப்பர் ஸ்டார் பேசிய அந்த வார்த்தைகள் எல்லாம் நெஞ்சம் நிறைந்ததாக இருக்கட்டும். லால் சலாம் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம்.